இந்த லாஸ்டா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கொஸ்டின் நம்பர் 46 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து 47. இந்த சம்முக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சம்மெல்லாம் ஸ்பீட் ஆஃப் போட் கொடுத்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டாங்க. இதுல வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் போட் கேட்கறாங்க. சரியா? இந்த மாடல்ல இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. கேட்டா இதே கொஸ்டின் அதிக அளவு 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. போடா நீ, அன்னைக்கு ஒரு நாள் பேக் விட்டு போட்டு போயிட்டேன், இன்னைக்கு அதே மாதிரி பேக் விட்டு போட்டு போயிட்டேன். ஒரு 1 மினிட் ஒரு 5 மினிட்ஸ் கதையை நான் எடுத்துறேன். பின்னாடி உட்கார்ந்து சரி சரிப்பா சொல்லுப்பா. சரி படிச்சுட்டு சரி இது ஒரு 5 மினிட்ஸ் இருவாங்க. A man go by boat 8 kilometers and come back within 4 hours 16 minutes. The river runs at the rate of 1 kilometer per hour. Find the speed of boat still in water. So first ஒரு statement எழுதிங்க. Let the speed of boat be x kilometer per hour. அதுல எல்லாமே எழுதி பாரு, ஓரலா பார்க்காத. Let the speed of boat be x kilometer per hour. அடுத்த ஸ்டெப்ல speed of stream equal to 1 kilometer per hour. Speed of stream equal to 1 kilometer per hour. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல therefore speed of upstream equal to x minus 1. Therefore speed of upstream equal to bracketல x minus 1 போட்டுங்க and downstream x plus 1 bracketல. இதுக்கப்புறம் கவனிங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஸோ T1 equal to A divided by x minus 1. T2 equal to A divided by x plus 1. ஸோ இந்த 4 hours 16 minutes அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் உடைய ஒரு டோட்டல் டைம் தான். அந்த 1 hour மோர் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் டிஃபரன்ஸ் டைம். இது தவிர வேற மாடல்ஸ் கிடையாது. சோ நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரிதிங்கா எழுதிக்கலாம். T1 plus T2 equal to 4 hours 16 minutes. சோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுதிக்கங்க. சோ 8 divided by x minus 1 plus 8 divided by x plus 1 equal to 4. இது ரெண்டையும் நம்ம 4 ஆல கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 4s are 16. 15 into 4 16. So 8 வந்து காமனா வெளிய எடுக்கிறோம். 1 by x minus 1 plus 1 by x plus 1 equal to 15 into 4 60 plus 4 64 by 15. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு x minus 1 into x plus 1 எல்சிஎம் எடுக்கிறோம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x plus 1, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x minus 1. மிடில்ல பிளஸ் இருந்தா பிராக்கெட் மஸ்ட் இல்ல, மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா பிராக்கெட் போடணும், இல்லைன்னா மிஸ்டேக் வரும். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு கட் ஆயிடுது. ஸோ 8 into x plus 2x divided by a plus b into a minus b னா a square minus b square equal to 64 divided by 50. இந்த இடத்துலயுமே பாருங்க நீங்க 10th வந்தாச்சு, ஆனா மிஸ்டேக் எல்லாம் போடுறது நீங்களா ஒரு மெத்தட் போட்டு அப்புறம் கடைசியில சார் நீங்க போட்ட மாதிரி போட்டோமா மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல மல்டிபிளா இருக்கிறங்காட்டி 1 8s are 8, 8 8s are 64, 1 2s are 2, 4 2s are 8. ஸோ அப்ப என்ன வருதுன்னா x divided by x square minus 1 equal to 4 divided by 15. So இதை மல்டிபிள் பண்ணும்போது 4 into x square minus 1 equal to 15x. So 4x square
minus 4 equal to 15x. So 4x squared minus 15x minus 4 equal to 0. Two numbers multiple பண்ணா minus 16. அதே two numbers simplify பண்ணா minus 6. So minus 16 plus 1. x squared coefficient 4 வரங்காட்டி 4 ஆல டிவைட் பண்றோம். அப்புறம் கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணிக்கிறோம். So அதுக்கப்புறம் என்ன ஆகுனா x minus 4 into 4x plus 1 equal to 0. So x minus 4 equal to 0, x equal to 4. Therefore, speed of boat is 4 kilometer per hour. இதை முடிச்சுட்டு 48 எழுதுங்க போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு கொஸ்டின் பார்க்காம இருக்குது தமிழ் பார்த்தா தெரியுமா பார்க்கணும் தெரியுமா ஏங்க ஏங்க ஆகாது எழுது இதெல்லாம் வராதுங்களா இதெல்லாம் இந்த மீறி பாரு 8 மாடல் அகாடமி இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்த கொஸ்டின் செகண்ட் ஒரே கொஸ்டின் வேற கொஸ்டின் இப்ப கொடுக்கறது அது வேறையா இருக்குது அது என்னென்ன கொஸ்டின் வருமோ அதை மட்டும் கொஸ்டின் எழுத வேணாம் கடைசி நேரத்தில் இருக்கிற கொஸ்டினே எழுதி வந்து ஆன்சர் வந்து டைரக்டா இருக்குது எத்தனை பேர் கிடைக்கும் நம்ம அப்படி போட்டுட்டாவா ஏன்டா தெரிய மாட்டேங்குதா பார்த்தது மூலமா காது பழுக்கிட்டு காதை கேட்காது தொடவே கூடாது இதுவுமே ஆகாது இதுல எது கொஸ்டின் நாம அப்ஜெக்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் இந்த போன் எடுத்து அதுக்கு வைஃபை கனெக்ட் கொடுப்பான் என்னப்பா கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்ற முதலிய கரெக்ட் வச்சுக்க வேணாமா கொஸ்டின் நம்பர் உள்ள போய் பாத்துங்க
இது மட்டும் அடுத்த விஷயம் எழுதுறா. இந்த அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. இந்த சம் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கங்க, இது வரைக்கும் கேட்டது இல்ல. At t minutes past 2 p.m. past 2 p.m. na to after 2 p.m. வரும். At t minutes past 2 p.m. the time needed by the minute hand of a clock so 3 p.m. was found to be 3 minutes less than the t squared by 4 minutes. Find the t அப்படின்னு கேட்டுறாங்க. Question number 48. So இந்த இடத்துல வந்து அக்காரியம் கொஸ்டின். சோ நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த t square by 4 minus 3. So 3 p.m. was found to be 3 minutes less than t square by 4 minutes அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால சோ அந்த இதுல வந்து ஈக்குவல் டு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 60 minus t அப்படின்னு எடுத்துக்கிறோம். At t minutes past 2 p.m. the time needed by the minute hand of the clock so 3 p.m. அந்த 2 p.m. to 3 p.m. வந்து நமக்கு 1 hour வரும். அதான் இந்த 16 எடுத்துக்கிறோம். So 16 minus t அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3 minutes less than the t square by 4 minutes. சரியா? So இது நார்மலா சால்வ் பண்றோம். இந்த இடத்துல 4 ஒண்ணுங்காட்டி எல்லா எலிமெண்ட்ஸையும் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். 4 into t square by 4 minus 4 into 3 equal to 4 into 60 minus 4t. இதை நான் புரிச்சு கொடுத்துறேன். So அடுத்த ஸ்டெப்ல t square minus 12 equal to 240 minus 4t. So அடுத்த ஸ்டெப்ல t square minus 4t இங்கனா plus 4t minus 12 minus 240 equal to 0. So அடுத்த ஸ்டெப்ல t square plus 4t minus 252 equal to 0. Two numbers multiply பண்ணா minus 252. அதே 2 numbers simplify பண்ணா 4. So அப்போ 16 12 வருமா? So அந்த இடத்துல 2 numbers வந்து 18 minus 14 t plus 18 into t minus 8 sorry t minus 14 equal to 0. So t minus 14 equal to 0, t equal to 14. So therefore the time equal to 14 minutes அப்படின்னு வச்சுக்கங்க. இது முடிஞ்சா இதுக்கு அடுத்த சம் எழுதுங்க, அது நான் போல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கொஸ்டின்ல டி கொடுத்ததாட்டி டி எடுத்துக்கோ. தண்ணி குடிப்பா, அப்புறம் வாஷ்ரூம் போவா, அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி வாஷ்ரூம் போவா, மணி 7 அவன் வீட்டுல வந்து படிக்கவே மாட்டேங்க. அவ்வளவு தூரம் சொல்றேன். மார்க்கோட 2 மார்க்குக்கு மேல உங்களுக்கு 2 நாளாதான் வந்துருக்கு. ஏங்க சீனிகள் சிரிக்கிற? இந்த 2 pm to 3 pm சொல்றாங்கல்ல, அந்த 1 hour தான் 16 எடுத்துக்கிறோம். 60 minutes.
இப்ப அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்விங் எ ப்ராப்ளம் ஏஜஸ். இதுலயே ஏஜஸ் சம் வரும். பட் இதே சம் வந்து நம்ம பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லயும் பார்த்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன்ஸ் ரெண்டு பேருக்கு ஏஜுமே கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் கொடுத்து சன் ஏஜ் கொடுத்து ஃபாதர் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கேட்பாங்க. இது வந்து ஒன் வேரியபிள் சம். Rogan's mother is 26 years older than him. The product of their age 3 years from now will be 360. Find their age அப்படின்னு கேட்கிறாங்க. So first வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let Rogan's present age be X years. Let Rogan's present age be X years. Therefore, Rogan's mother's age equal to bracket la X plus 26. Therefore, Rogan's mother's age equal to bracket la X plus 26. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல therefore product equal to 360. So அதுக்கப்புறம் இங்க எழுதிங்க. So x into x plus 26 equal to 360. So அடுத்த ஸ்டெப்ல x square plus 26x minus 360 equal to 0. Two numbers. Yeah, minus 3 years from now. Sir, இதுல ஒரு பார்ட் இருக்குப்பா 3 years from now. சார் ஒரு நிமிஷம் இதை அடிச்சு விட்டுருங்க. அந்த ப்ராடக்ட்ங்கிற பார்ட் அடிச்சு விட்டுருங்கப்பா. ப்ராடக்ட் அடிச்சு விட்டுருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. ஆஃப்டர் 3 years Rogan's age equal to bracket la x plus 3.
after 3 years, Rogan's age equal to x plus 3 and Rogan's mother's age equal to x plus 26 plus 3 equal to x plus 29 bracket la. இதுக்கப்புறம் கவனிங்க. So இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஈக்குவல் டு 360. So x plus 3 into x plus 20. ஏமா சார் அந்த ரோஹன்ஸ் மாம்ஸ் ஏஜ் பி அதை மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா சார்? ஃபர்ஸ்ட் வந்து ரோகன்ஸ் ஏஜ் x உமே ரோகன்ஸ் மதர்ஸ் ஏஜ் x plus 26 எழுதிட்டியாப்பா? எழுதிட்டேன் சார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஆஃப்டர் 3 இயர்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ரோகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு பிராக்கெட்ல x plus 3 and ரோகன்ஸ் மதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு and Rogan's mother's age equal to bracket la x plus 26 plus 3 equal to x plus 29. ஏம்பா கவனிப்பா. சோ இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன x ஸ்கொயர் பிளஸ் 29x பிளஸ் 3x பிளஸ் 87 மைனஸ் 360 ஈக்குவல் டு 0. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல x ஸ்கொயர் பிளஸ் 32x மைனஸ் 273 equal to 0. So two numbers multiple பண்ணா minus 273. அதே two numbers simplify பண்ணா 32. சரியா? ஓகேயா? என்ன பண்ணுவீங்க இது? சொல்லு பாரு. வாப்பா வா சொன்னது வேண்டாம்ப்பா வாப்பா நீ வாப்பா கல்குலேட் பண்ணி. So two numbers நமக்கு என்ன வரும் அப்படினா 39 7. 39 into 7 273 வருது. So minus 7 by x by x. So அடுத்த ஸ்டெப்ல x plus 39 யாரா பேசிக்கிறது x minus 7 equal to 0. So x minus 7 equal to 0, x equal to 7. Therefore Rogan's age வந்து 7 years and Rogan's mother's age அப்படின்னு போட்டு 26 plus 7 equal to 33 years. இந்த ஏஜ் எல்லாம் வந்தா இயர்ஸ் எழுதுங்கப்பா. அமௌண்ட் வந்தா ருபீஸ் போடணும். நிறைய பேர் டெஸ்ட்ல ப்ராப்பரா எழுதுல. சரியா? இது முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் எழுதுங்கப்பா. மைனஸ் அது இங்க ஒரு மைனஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் கன்ஃபியூஸ் மைனஸ் ஏன் லேப்டாப் வேணுமா வேண்டாமாடா?
வெங்கடேஸ்வரர் வேலை இருக்கிறது இல்ல. நீங்க உள்ள அழைச்சிட்டு நினைக்குமா அந்த பையன் பார்த்து எழுத வேண்டியதானா திரும்ப திரும்ப அவனையே உட்காந்துவான். நீ உருப்படி இல்லாத வெளி இது அப்படிதான் உட்கார வெளியவே வந்து வெளியில யாரு வரா போறாங்க. பூமர் சாப்பிட்டுக்கிறீங்களா போலாம் வெளியில திருப்பிட்டு வரலாம். எரும மாடு இந்த ஆடு மாடுக்கு தான் உட்காந்து அப்பகிட்ட உட்கார்ந்து நிமிஷம் ஆகாச்சு. ஏய் உள்ள உட்காந்து அவங்க உட்கார ஆகாஷ் உள்ள உட்கார அப்பதான் நீங்க உட்கார விடுவாங்க. இப்பதான் சொன்னேன் நீ அவங்க திரும்பி ஏதாவது பேசினா அவங்க அப்பி போடுவா. நீ ஒரு உருப்படி இல்லாதவா அவன் உனக்கு மேல உருப்படி இல்லாதவ. 2 பேருக்கு மார்க் சேர்த்தாங்கன்னா 10 மார்க் கூட வராது. நாளைல இருந்து மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. மார்னிங் ஈவினிங் 2 பேட்ச் இருக்கும். ஏதோ ஒரு பேட்ச் உங்களை கன்வீனியன்ட்டா அட்டன் பண்ணிக்கலாம். மார்னிங் என்ன எடுக்கிறனோ அதே தான் ஈவினிங் இருப்பேன் நானு. ஸோ மார்னிங் அட்டன் பண்றோம் மார்னிங் அட்டன் பண்ணிக்கங்க. எப்பாச்சும் உங்களால அட்டன் பண்ண முடியாது மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் அட்டன் பண்ணிக்கங்க. சப்போஸ் அதை உங்களால கொஞ்சம் ஏர்லியராகவே முடிக்கணும் அப்படின்னா இப்பவுமே இனிமேல் மார்னிங் பேட்ச் தான் ரெக்கார்ட் தெரியும். ஸோ அதனால நீங்க சப்போஸ் மார்னிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 o'clock மேல மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணனா பண்ணிக்கங்க. இல்லைன்னா லைவா வந்து அட்டன் பண்றதுனால பண்ணிக்கங்க. எதுனாலும் ஓகே. நாளைல இருந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரம் இருக்கும். ஏதோ ஒரு பேட்ச் அட்டன் பண்ணுங்க 2 அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 50. 7 years ago, Varun's age was 5 times the square of Swadi's age. 3 years hence, Swadi's age will be 2/5 of the Varun's age அப்படின்னு இருக்கிறாங்க. So statement எழுதிங்க. Let 7 years ago, Swadi's age be X years. Let 7 years ago, Swadi's age be X years. Therefore, Varun's age equal to 5x square. Let 7 years ago Swadi's age be x years. Therefore, Varun's age equal to 5x square. அடுத்த ஸ்டெப்ல after 3 years. After 3 years. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல Swadi's age equal to bracketல வந்து x plus 7 plus 3 போட்டுங்க. உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? நம்ம 7 years ஆகும். இல்ல நம்ம 7 years ago ஏஜ்ல x ன்னு எடுத்துட்டோம். present age x எடுத்தா 7 years ago x minus 7. நம்ம எடுக்கும்போது 7 years ago age x ன்னு எடுத்துட்டோம். ஒரு ஈஸியா சால்வ் பண்றதுக்காக.
So after 3 years போட்டுக்கங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல Swadi's age equal to x plus 7 plus 3 equal to x plus 10 பிராக்கெட்ல போட்டுக்கங்க. x plus 10 years. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல Varun's age equal to 5x squared plus 10 பிராக்கெட்ல நேரா உட்கார்ந்து எழுதுறா. அது போட்டு முட்டி உடைச்சறாதடா. So Varun's age equal to 5x squared plus 10 பிராக்கெட்ல போட்டுக்கங்க. இயர்ஸ் போட்டுக்கங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 2026ல இருக்கிறோம். சோ நம்ம ஒரு 7 years ago age. சோ ஒரு 2026ல என்ன வரும்னா ஒரு 2019 இந்த ஏஜ் தான் நம்ம எக்ஸா எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஆஃப்டர் 3 years அப்படிங்கும்போது 2029. சோ இங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு 7 years, இங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு 3 years. சோ அதத்தான் வந்து x plus 10 அப்படின்னு போட்டிருக்கிறோம். சரியா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கங்கப்பா. So அதுக்கப்புறம் according to question 3 years hence Swadi's age will be. Swadi's age வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா x plus 10. சொல்லுப்பா சொல்லுப்பா. சரி. சோ இந்த அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா x plus 10 equal to 2/5 into இதுல ஒரு 5 வந்து காமனா வெளிய எடுக்கிறோம். சோ x squared plus 2. சோ இது ரெண்டுமே நமக்கு கட் ஆயிருது. சோ x plus 10 equal to 2x squared plus 2 2s are 4. இந்த இடத்துல இந்த 2 10 கட் பண்ணி விட்டுறாதீங்க. பிளஸ் வந்து இருக்குது. அப்புறம் கடைசில சார் நீங்க சொல்ற மாதிரி போடான்னு கதை சொல்லக்கூடாது. டேய் சீந்தன் எருமை மாடு ஜெவினி. சோ அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் சைடுல கொண்டு போறோம். 2x squared plus x இங்க வந்து minus x plus 4 plus 10 plus 4 minus 10 equal to 0. So 2x squared minus x minus 6 equal to 0. என்ன டவுட் சொல்லுங்க. So அடுத்த ஸ்டெப்ல 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா -12, அதே 2 நம்பர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா -1. So 2 நம்பர்ஸ் வந்து -4 plus 3. அதுக்கப்புறம் by 2 வந்துருக்குது. 2 ஆல டிவைட் பண்றோம். இது 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். சோ அப்ப என்ன வரும்னா x minus 2 into 2x plus 3 equal to 0. So x minus 2 equal to 0, x equal to 2. So இது வந்து 7 years ago age தான் 2. So லாஸ்ட்ல வந்து என்ன பண்றாடி கேட்டீங்கன்னா லாஸ்ட்ல வந்து Swadi's present age. Present age வந்து நமக்கு என்னன்னா 2 plus 7 equal to 9 years. And Varun's age. Varun's age வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5x squared plus 7. So அப்ப என்ன வரும்னா 5 into 2 squared plus 7. So அப்ப என்ன வரும்னா 27 years. சரியா? இது முடிஞ்சா கட் சம் எழுதுங்கப்பா. Varun's age கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க? 7 years ago Varun's age was 5 times the square of Swadi's age. அப்ப Swadi's age வந்து நம்ம x ன்னு எடுத்துட்டோம்னா அப்ப Varun's age வந்து என்ன ஆகும்? 5x square. அந்த சொல்றேன்ல இது வந்து 7 years ago age x எடுத்துக்கலாம். சோ நம்மளுக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ்ங்கும் போது இப்போ நம்மளுக்கு 7 years ago age xனா பிரசன்ட் ஏஜ் வந்து நமக்கு என்ன வரும்? x plus 7. ஆஃப்டர் 3 இயர்ஸ்ங்கும் போது x plus 7 plus 3. சோ x plus 10. அதே மாதிரி அந்த 10ங்கிறது வரும் சேஞ்சுக்கு ஏறாது. இதெல்லாம் ஒரு லாஜிக்கா மைண்ட் வச்சு. சரி போங்க x plus 10 கேன்சல் பண்ணக்கூடாது. பிளஸ் சைன் முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இதே 10x கேன்சல் பண்ணிக்கலாம்.
சார் ஏமா சார் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் சார். இது இது எந்த கொஸ்டின் சார்? 50th சார்? ஆமாமா ஓகே சார். ஆனா இங்க ஆப்ல வேற ஆன்சர் இருக்கே சார். நீ ஒரு கிளாஸ் முடிஞ்சா ஒரு காய் சார் போட்டுட்டுமா ரெக்கார்டிங் அனுப்பிச்சு அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கியாமா. ஓகே சார். இப்ப டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார். சார் ஏன்பா? சார் அங்க -2x² + x -4 + 10 = 0 தான் சார் வரும். ஆமா சார் அங்க நீங்க எப்படி சார் 2x²? அதாவது இந்த இடத்துல பிளஸ் இந்த எலிமெண்ட்ஸ் ரைட் சைடுல கொண்டு போறோம். ஓகே சார். அதுல இந்த பக்கம் கொண்டு வந்து திருப்பி மைனஸால மல்டிபிள் பண்ணணும். டேய் ஏன் நான் பேசிட்டே இருக்கீங்க? தம்பி கால் பண்ணீங்க அழைச்சு விட்டுலாமா? தம்பி அடுத்த கொஸ்டின் கால் பண்றீங்களா? கொஸ்டின் நம்பர் 51. ஏன்டா தூங்குற? டேய் தர்ஷன் அவனுக்கு பலான்னு ஒரு அப்பு கொடுப்பா, அவனுக்கு தூங்கிட்டே இருக்கிறான் பாரு. நீ ஒரு அப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அவனுக்கு. தம்பி அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. The ages Sir, of 1 minute sir. என்னப்பா? 1 minute sir, question எழுதிட்டு இருக்கேன். டேய் கரி நாளை வந்து காலையில 6 o'clock கிளாஸுக்கு வந்துரு நீ. ஏமா எதனால ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில எத்தனை மணிக்கு 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும். நீ எந்திரிக்கிறதே 7 மணி, அதனால ஒத்து வராது. ஏன்னா நீ என்ன லூசாரா? நீங்க 6 to 7 உன்னால வந்து அட்டன் பண்ண முடியாது. 5 to 6, 4 to 5, 3 to 4 எல்லாம் வச்சா அவ்வளவுதான். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். இங்க வர காலே இல்லாத உருவங்க எல்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் தம்பி அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. The ages of father is equal to square of the ages of his son. The sum of the ages of father and 5 times the ages of son is 66. Find their ages. எழுதுங்க. Let son's present age be x years. Let son's present age be x years. Therefore, father's age equal to x² years. So, according to question, sum of the ages of father and 5 times the son's age is 66. So, x² plus 5x minus 66 equal to 0. இதுக்கப்புறம் உங்க திறமையை பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வாங்க. இதை முடிச்சதுக்கு அடுத்த சம் எழுதுங்க பாத்துடலாம். Father's age என்ன sir? இது Sir, the first part introduction சொன்னீங்க sir. Father's age equal to
Therefore, father's age equal to x squared years. Okay, sir. இதுக்கப்புறம் திறமையை பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வாங்க. நீங்க வாங்க சார், நீங்க அதோட நிறுத்திட்டீங்க சார், நாங்களும் விட்டுட்டான்னு விட்டுறாதீங்க. நம்பர் தெரியலன்னா சொல்லுங்க, சொல்றேன் நான். Equal to 6. So therefore, father's age is 6 years and son's age is 6 squared, 36 years. Sorry, father's age. Proper statement எல்லாம் இருக்கும். X value கண்டதுக்கு அப்புறம் therefore son's age is this and father's age is this அப்படின்னு எழுதுறோம். சார் ஏமா சார் முடிச்சிட்டு அடுத்த சம் எழுதுறதா சார்? ஆமாமா. ஓகே சார். 52 எழுதுங்க. டைம் பார்த்துட்டே இருக்காதா, எழுதுடா. ஏடா எப்ப பாரு அங்க பார்த்தா அங்க என்ன பாக்குற, அப்புறம் யாரும் அங்க நிக்கிற மாதிரி தெரியுதுங்கிற. அடுத்த வருஷம் எழுதிட்டீங்களா? அடுத்து question number 52. The ages of father exceeds the square of the ages of son by 4 years. The sum of the ages of father and 4 times the ages of son is 64. Find their age. So முதல்ல வந்து let son's age be x years. Let son's age be x years. Therefore, father's age equal to x squared plus 4 bracket la போட்டுங்க. Therefore, father's age equal to x squared plus 4. So according to question, sum of the ages of father and 4 times the son's age equal to 64. So x squared plus 4x plus 4 minus 64 equal to 0. X squared plus 4x minus 60 equal to 0. இதுக்கப்புறம் திறமையை பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வாங்கப்பா. இது முடிச்சுட்டு அடுத்த சம் எழுதுங்கப்பா. ஏமா ஏதாச்சும் நம்பர் தெரியலன்னா கேட்டுக்கங்கம்மா, முடிச்சுட்டு உட்காந்து இருக்காதீங்க. எழுது, கண்டுபிடிச்சிட்டா எழுது, பேசாம மட்டும். நான் எதுவும் கேட்கல. ஏமா சாத்விகா, ரிம்சா, சஞ்சு விகாசினி, உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் வரலைன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க.
கேன்சர் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுது. நீங்க எல்லாம் முடிச்சிருவேன், எக்ஸாம்ல மட்டும் முடிக்க மாட்டேன். Sir, 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 மொபைல் முடிச்சிங்களா? ஆக்ஷன் வந்து அடுத்து போகணுமா? அடுத்த கொஸ்டின் காட் பண்ணிட்டீங்களா? ஏடா சும்மாவே உட்காந்துக்கிறீங்க, அடுத்தடுத்து எழுதவே மாட்டீங்களா? என்னடா நீங்க? நம்ம இதெல்லாம் யாருக்காச்சும் ஆன்சர் வரலைன்னா வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க, என்ன மிஸ்டேக்னு பாக்குறேன். நம்ம அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? கொஸ்டின் நம்பர் 53. Sum of the ages of son and his father is 35 and the product of their ages வந்து 150 அப்படின்னு இருக்கிறாங்க. எழுதிங்க. Let son's present age be x years. Let son's present age be x years. Therefore, father's present age equal to
35 minus x. Father's present age equal to 35 minus x. So அடுத்த ஸ்டெப்ல product equal to 150. So x into 35x, 35 minus x equal to 150. So 35x minus x squared equal to 150. Minus x squared equal to அந்த பக்கம் வச்சோம்னா plus, இது அங்க வச்சோம்னா minus, plus 150 equal to 0. So two numbers multiple பண்ணா 150, அதே two numbers simplify பண்ணா 30 minus 35. So minus 20 minus, sorry, ஒரே நிமிஷம் இருங்கப்பா, 35 minus 30 minus 5. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் வருது. பட் நம்ம இந்த ரெண்டு ஆன்சர்ல சன்ஸ் ஏஜ் எக்ஸ் எடுத்துக்காட்டி லீஸ்ட் ஏஜ் வந்து எடுத்துக்கணும். சன்ஸ் ஏஜ் லார்ஜஸ்ட் ஏஜ் எடுத்துடாதீங்க. புரிஞ்சுதாப்பா? இது ஒரு லாஜிக்கான ஆன்சர் தான். ஸோ இது வந்து என்ன வரும்னா x minus 30 into x minus 5 equal to 0. ஸோ அடுத்த ஸ்டெப்ல x minus 30 equal to 0. ஸோ x equal to 30. So x minus 5 equal to 0, x equal to 5. ஒன்னு பண்ணுங்க, இதுல ஒரு லீஸ்ட் ஏஜ் வந்து சன்ஸ் ஏஜ் ஆகும், அடுத்த ஏஜ் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் ஆகும். நீங்க டைரக்டாவே எடுத்துக்கணும். சரியா? அவ்வளவுதான். ஏன்னா எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், ஒரே ஆன்சர் பார்த்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதோட இந்த கிளாஸ் போது இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பண்ணலாம். Thank you, sir. ஓகேமா? சார் ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருக்காங்க சார்? எதுவுமே இல்லைமா. ஓகேங்க சார். நாளையிலிருந்து மார்னிங் Thank you, sir. ஏதோ ஒரு பேட்ச்ல எல்லாரும் அட்டன் பண்ணிக்கலாம். மார்னிங் ஆர் ஈவினிங் எய்தர். Thank you, sir. ஓகேமா? Thank you, sir. ஓகேமா? Thank you, sir.